இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் ப்ரான் கறி எப்படி பண்ணாங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஹக்கீமாஸ் கேலரி. இந்த ப்ரான் கறி சேர்த்துக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் எடுத்துக்க போகிறேன். இப்போ தேவையான மசாலாக்களை பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ நல்லா ராலை ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பிரிஞ்சிருக்கத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப மடங்கிடாமல் ஓரளவுக்கு வதங்கினதோட நம்ம வச்சுருக்கக்கூடிய தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதோட இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதோட நம்ம அரைச்சிக்கக்கூடிய இந்த விழுதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த விழுதில் உள்ள இந்த பச்சை வாசனை போகணும், ப்ளஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசாலாவையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இது கூடவே சேர்த்து உப்பையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ப்ரான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு இந்த விழுது சுருண்டி வந்ததோட நம்ம வச்சுருக்கக்கூடிய ப்ரான் அதையும் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இறால் நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தரமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஒரு கொதி விடுற அளவுக்கு வச்சுப்போம். இதுலேருந்து எண்ணெய் பிரியணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஓரக்கட்டெலாம் சுருண்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. நீங்கள் எண்ணெய் பிரியத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது சரி வராது. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1.5 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் அவுட் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு லிட் போட்டு மூடிட்டு இந்த ப்ரான் கிரேவியை கொதிக்க விடுவோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ப்ரானும் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், சுவையான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு க்ரீம் அவைலபிளாக இருந்தால் இதில் 1 to 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இது கோதுமை பரோட்டா, பரோட்டா, இடியாப்பம் போன்ற இதுக்கான செமத்தியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.